நம்மள பாதி பேருக்கு நைட்டில் தூக்கமே வரதில்லை. இது யார்கிட்டயாச்சும் போய் சொன்னோன்னா ஃபோனை வச்சுட்டு படு, தூக்கம் வரும் அப்படின்ட்டுருவாங்க. ஃபோனை வச்சுட்டு படுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தானே தெரியும். சரி கழுது, இந்த ஃபோனை வச்சுட்டு தான் படுப்போமே அப்படின்னு சொல்லி ஃபோனை லொக் பண்ணால் நம்ம மைண்ட் அன்லாக் ஆகிடும். அங்கே நடக்கும் பாருங்க ஒரு வார், நமக்கு நம்ம மைண்டுக்கும். எதுக்காக அவங்க கிட்ட இதெல்லாம் சொன்னோம்? அவங்க அவ்வளோ க்ளோஸும் இல்லை. நம்மளை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க? சரி இருக்கட்டும், இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். இந்த மாதிரியே உங்கள் மைண்டுக்கும் உங்களுக்கும் ஒரு கன்வர்சேஷன் பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் உங்கள் மைண்ட் டயர்ட் ஆகி தூங்கிடும். இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், எதனால நமக்கு மிட் நைட்டில் இந்த மாதிரி டீப்பான எமோஷனலான தாட்ஸ் வருது? இந்த 3 விஷயந்தான் உங்கள் மிட் நைட் தாட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட். முதல் விஷயம், த டிஸ்ட்ராக்ஷன் ஃபில்டர். உங்கள் டே டைம் இதை வச்சு பாருங்கள். ஒன்றா ஸ்கூல் இருக்கும், இல்லைனா ஒர்க் இருக்கும், இல்லைனா யூனிவர்சிட்டி, இல்லைனா ஏதாவது சுற்றி பீப்புள் இருப்பாங்க. உங்கள் பிரெயின் டிஸ்ட்ராக்ஷன்லேயே இருக்கும். பட் நைட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி எல்லாமே சைலண்ட் ஆகிடும். டே டைமில் ஃபுல்லாக உங்கள் மைண்ட் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கும் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் தான் டிஸ்ட்ராக்ஷனில் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த சைலன்ஸை விட்டால் வேறு வழி இல்லை. டே ஃபுல்லாக இருந்த எல்லா ஹைலைட்ஸும் வெளில வரும் வித் எனி எமோஷன்ஸ். நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், ரெண்டுமே ஹைலைட் தான். ரெண்டாவது விஷயம், த பயாலஜிக்கல் கிளாக். நம்ம பாடியில் மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கிறப்போ பிரெயினில் இருக்கிற ஃப்ரண்டல் லாப் அப்படின்ற ஒரு பார்ட் கொஞ்சம் டல் ஆகும். இந்த பார்ட் தான் நம்மளோட லொஜிக்கல் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது டல் ஆகுறப்போ நம்ம லொஜிக்கை தாண்டி நம்ம எமோஷனலாகவும் க்ரியேட்டிவாகவும் யோசிக்க ஆரம்பிப்போம். மூணாவது விஷயம், த லோன்லினஸ் எஃபெக்ட். இருட்டும் தனிமையும் மனுஷங்களுக்கு ஒரு விதமான ஒனர்ஸ்டியை கொடுக்கும். ஸோ பகலில் மற்றவங்களுக்காக போடுற அந்த முகமுடியை கலட்டிடுவோம். அப்போ தான் நம்மளால் உண்மையான நம்மளை பார்க்க முடியும்.